வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே. நமது கூடன்குளம் சிஎஸ்ஏ ஆலய வருடாந்திர அசனம் ஒவ்வொரு வருடமும் கோடை விடுமுறையில், அதாவது மே மாதம் 24ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆலய ஆராதனை முடிந்தவுடன் 6:30 மணிக்கு அசனமானது வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். 300 கிலோ மட்டன் 3000 பேருக்கு சாப்பாடு என்ற அளவிலாக டிடிடிஏ பள்ளி மைதானத்தில் வைத்து மிக சிறப்பாக நடைபெறும். பக்கத்து ஊர் மக்கள், பக்கத்து சபை மக்கள், கூடன்குளம் ஊரின் அனைத்து ஜாதி மத மொழி பேதமின்றி அனைவரும் வந்து இந்த அசனத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்வார்கள். அதேபோல் இந்த வருடமும் நமது டிடிடிஏ உயர்நிலை பள்ளியில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. காலை 6 மணி முதலே 25 ஆடுகள் கொண்டு வரப்பட்டு அது உரிக்கப்பட்டு அது தயார் நிலையில் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த வருடம் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு ஒரு 10 நாட்களாக கூடன்குளத்தில் மழை தூறல் இருந்து கொண்டிருப்பதால் அசனம் எவ்வாறு நடைபெறும் என்ற கேள்வியோடு நாங்கள் அந்த அசன ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தோம். காலையில் அவ்வளவாக மழை இல்லை, ஆனால் நேரம் செல்ல செல்ல அவ்வப்போது தூறல் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் மாலை வேளைகளில் மழை வராத காரணத்தினால் கண்டிப்பாக மாலையில் மழை வராது என்ற எண்ணத்துடன் அசன ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். மட்டன் வந்து கொண்டிருந்தது. அவியல் மற்றும் பாயாசம், எலும்பு குழம்பு, சாம்பார் என அனைத்து சமையல் வேலைகளும் மிக சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருந்தது. இந்த வேலைகளை குருவானவர் அவர்களும் மற்றும் கமிட்டி மெம்பர்களும் இளைஞர் நண்பர்களும் மற்றும் சிறுவர் சிறுமிகளும் வந்திருந்து இந்த அசன விழாவிற்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருந்தார்கள். காலையிலேயே டிடிடிஏ பள்ளி மைதானத்தில் அசன விழாவிற்கான பெஞ்ச் மற்றும் டெஸ்குகளை நாங்கள் அடுக்கி வைத்து விட்டோம். மழை வராது என்ற எண்ணத்தோடு மதியம் சாப்பாடாக எங்களுக்காக கூட்டாஞ்சோறு தயாராகி கொண்டிருந்தது. அதையும் பகல் 1:30 மணி அளவில் நாங்கள் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு இனி மழை வராது என்ற எண்ணத்தில் அசன விழாவிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தோம். மட்டன் வெட்டுவதற்கு மட்டும் மணி 1:30 மணி வரை ஆகிவிட்டது. ஏனென்றால் பகல் 12 மணி வரை ஆடுகள் வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே மட்டன் வெட்டுவதற்கு நேரமாகிவிட்டது. ஆனால் சமையல் நாங்கள் நினைத்த நேரத்திற்குள் மட்டன் அனைத்தையும் சமைத்து முடித்து விட்டோம். இப்போது மட்டன் தயாராகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் 4 மணிக்கு இந்த இடத்தை ஒழுங்குபடுத்த வரும்போது மழை தூர ஆரம்பித்து விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அசனத்தை கண்டிப்பாக சிறப்பான முறையில் எப்படியாவது செயல்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் கமிட்டி மெம்பர்கள் திரு தாமஸ் அவர்கள் தலைமையில் அசன விழாவிற்கு சமைக்கப்பட்ட அனைத்து உணவு வகைகளையும் மழை என்று கூட பார்க்காமல் ஒரு ஆட்டோ பிடித்து அனைத்து அசன உணவுகளையும் ஒரு ஆட்டோ பிடித்து மற்றும் இளைஞர்கள் உதவியுடன் அதை டிடிடிஏ பள்ளியிலிருந்து மீண்டும் எங்களது கூடன்குளம் சிஎஸ்ஐ ஆலய கால்டுவெல் கன்வென்ஷன் ஹாலிற்கு நாங்கள் மாற்றினோம். இப்போது மாற்றப்பட்ட கன்வென்ஷன் ஹாலில் அசன விழா ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆலய பிரதிஷ்டை ஆராதனை முடிவுற்றுடன் ஆலய குருவானவர் அவர்கள் ஜெபிக்கவும் வந்துவிட்டார்கள். இன்னும் சில நிமிடங்களில் இந்த உணவுப் பொருட்களை மாற்றும் ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்துவிடும். அதனைத் தொடர்ந்து அசன விழா மிக சிறப்பாக ஜபத்துடன் ஆரம்பமாகும். இதோ ஜபித்து அசன விழா ஆரம்பமாகிவிட்டது. ஆனாலும் மழை விடவில்லை. தொடர்ந்து அசன விழா முழுவதுமாகவே மழை பெய்து கொண்டிருந்தது. விடாத மழையிலும் அனைத்து சபை மக்களும், வெளியூரில் இருக்கின்ற நமது சபை மக்களும் மற்றும் இங்கிருந்து திருமணம் முடிந்து வெளியூரில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து முன்னாள் சபை உறுப்பினர் குடும்பங்களும் இங்கே வந்திருந்து இந்த அசன விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். அசன விழாவிற்கு மனமு வந்து பல்வேறு நன்கொடைகளையும் அவர்கள் வழங்கினார்கள். தொடர்ந்து அசன விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் எதிர்பார்த்த அதே அளவு கூட்டம் மிக சிறப்பாக வந்திருந்தது. இதற்கு நாம் கூடன்குளம் பொதுமக்களுக்கும் மற்றும் கூடன்குளம் சிஎஸ்ஐ சபை மக்களுக்கும், பக்கத்து சிஎஸ்ஐ சபை மக்களுக்கும் மற்றும் கூடன்குளம் பல்வேறு கிறிஸ்தவ சபை மக்களுக்கும் நாம்
நமது கூடல் டிவியின் சார்பாகவும் கூடன்குளம் சிஎஸ்ஏ ஆலய கமிட்டியின் சார்பாகவும் நமது குருவானவர்கள் அவர்களின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மழை தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்திலும் நமது கூடன்குளம் சபை இளைஞர் மன்றத்தினரும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் இணைந்து இந்த அசன விழாவை பிரமாதப்படுத்திவிட்டார்கள். அனைவரும் மழை பெய்து கொண்டிருந்தாலும் குடையை பிடித்துக்கொண்டு இங்கே வந்திருந்து இந்த அசன விழாவை மிக சிறப்பாக நடத்தி தந்தார்கள். அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பிலும் கூடன்குளம் சிஎஸ்ஐ சபை சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை அசனம் நடந்த எந்த ஆண்டிலும் இவ்வளவு மழை பெய்ததில்லை. ஆனாலும் மழையை பொருட்படுத்தாமல் அனைத்து சபை மக்களும் ஒன்றிணைந்து இந்த அசனத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்தார்கள். 7 மணிக்கு ஆரம்பித்த இந்த அசன விழா இரவு 10:30 மணி அளவில் முடிவுற்றது. மிகவும் அருமையான ஒரு அசன விழாவாக அமைந்திருந்தது. அசனத்தை சாப்பிட்டு விட்டு அனைத்து மக்களும் ஆலயத்திற்குள் சென்று காணிக்கை படைத்து ஜபித்து அங்கே தனது உறவினர்களுடன் இணைந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள். மற்றும் நமது கூடன்குளம் சபை மக்கள் அவர்களுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் மற்றும் வெளியூரில் உள்ள உறவினர்கள் என அனைவரையும் அழைத்து வந்து இந்த அசன விழாவை சிறப்பித்து தந்தார்கள். இந்த அசன விழாவிற்கு கூடன்குளம் கிழக்கு பகுதி பாஜக கவுன்சிலர் திரு ப. அரிமுத்தரசு தனது குடும்பத்தோடு வந்திருந்து சாப்பிட்டு விட்டு இந்த அசன விழாவில் பந்தி பரிமாறி எங்களை மிகவும் கௌரவித்தார்கள். அவர்களுக்கும் நமது இந்த நேரத்தில் கூடல் டிவியின் சார்பிலும் கூடன்குளம் சிஎஸ்ஐ சபை மக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த அசனத்தில் 25 கிடாக்கள் வெட்டப்பட்டு 300 கிலோ மட்டன் சமைக்கப்பட்டது. மற்றும் மட்டனோடு இணைந்து சாம்பார் மற்றும் எலும்பு குழம்பு, பாயாசம் மற்றும் அவியல் கூட்டு என பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டு அனைவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டனர். எவ்வளவு மழை பெய்தாலும் இந்த அசனத்தில் கலந்து கொள்வோம் என்று சபதம் எடுத்த மாதிரி அனைத்து சபை மக்களும் மற்றும் அனைத்து கூடன்குளம் பொதுமக்களும் ஏராளமான அளவில் கலந்து கொண்டு இந்த அசன விழாவை சிறப்பித்து தந்தார்கள். அவர்களுக்கும், அதாவது கூடன்குளம் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த கூடன்குளம் சிஎஸ்ஐ சபை சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த அசன விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் எங்களது குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் மற்றும் எங்களது டிசி ஜெய் அவர்கள், செயலாளர் தாமஸ் அவர்கள், பொருளாளர் பிரசன்னகுமார் அவர்கள் மற்றும் நமது கூடன்குளம் தொழிலதிபர் PSP ரத்னசாமி அவர்கள், திரு ராஜா அவர்கள், நெல்லை ராஜேஷ் அவர்கள் மற்றும் கமிட்டி மெம்பர்கள் திரு இன்பம் அவர்கள், திரு ஆல்வின் அவர்கள், திரு சந்தனகுமார் அவர்கள், பிரபாத் ஸ்டோர் உரிமையாளர் திரு பிரபு அவர்கள் மற்றும் ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள், திரு ஆஸ்டின் ஆசிரியர் அவர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அசன விழாவை கூடன்குளமே கொண்டாடும் வகையில் மிக சிறப்பாக நடத்தி முடித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த அசன விழாவில் பந்தி பரிமாறுவதற்கு மிகவும் பேருதவியாக இருந்த தாமஸ் அவர்களின் 2 பெண் குழந்தைகள் மற்றும் பூ போட்ட உடுப்பு அணிந்து வந்த 2-3 பெண்கள் மிகவும் பேருதவியாக இருந்தனர். அவர்களுக்கும் நமது கூடல் டிவி சார்பாகவும் கூடன்குளம் சிஎஸ்ஐ சபை சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னும் பெயர் தெரியாத பல பெண்கள் உதவிகரமாக இருந்தனர். அவர்களுக்கும் நமது நன்றிகள். இனி தொடர்ந்து நடைபெறும் அனைத்து அசனங்களிலும் உங்களது பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்க உங்களுக்கு கடவுள் அருள் புரியட்டும். மற்றும் இந்த அசன விழா மிக சிறப்பாக நடைபெற உதவி புரிந்த திரு ஜாக்சன் மற்றும் அருள்ராஜ் மற்றும் அனைத்து கூடன்குளம் சபை இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும். இப்போது இன்னும் பலமாக மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் எவ்வளவு மழை பெய்தாலும் அசனத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு அனைத்து சபை மக்களும் பொதுமக்களும் உற்சாகமாக அசன விழாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். என்ன நேயர்களே, இந்த கூடன்குளம் சிஎஸ்ஏ அசன விழா எப்படி நடைபெற்றது என்பதை பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.